LinkedIn, one of my favorite application. Trust me, எனக்கு ஒன்று இல்லை 2 இல்லை மொத்தம் 3 இன்டர்வியூ கால்ஸ் லிங்க்டின்ல இருந்து மட்டுமே கிடைச்சது. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கம்பெனியோட வாக்கிங் ட்ரைவ் பார்த்து சஜஸ்ட் பண்ணி அவன் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸும் ஆயிருக்கான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் செக்யூர் பண்ணுறதுக்கும் சரி அண்ட் ஜாப் ஹண்டிங்கும் சரி யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான் இந்த LinkedIn. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர், இன்ஜினியரிங், மெடிக்கல் ஆர் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன LinkedInல இல்லை ஆர் சும்மா பேருக்கு எப்பயோ ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐம் சாரி, நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் டேம் ஷுர். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டோன்ட் வரி, ஐம் ஹியர். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் LinkedInனா என்ன, LinkedInல எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் 5-ஸ்டார் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது அண்ட் LinkedIn ஆஸ் ஸ்டூடெண்ட்டாக எப்படிலாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐ நோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எண்ட் வரையும் வாட்ச் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் பெருசாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் LinkedIn பற்றி தெரியாதவங்களா இருக்கும், நான் LinkedIn பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். LinkedIn வந்து ஒரு பவர்ஃபுல்லான அப்ளிகேஷன். அதை யூஸ் பண்ணி வந்து உங்களால் வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பில்ட் பண்ணிக்க முடியும், ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும், கண்டென்ட் ஷேரிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை வச்சு உங்களால் பர்சனல் பிராண்டுமே கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிஸ்னஸ் ப்ரொமோஷன், கம்பெனி ப்ரொமோஷன் இதையுமே LinkedIn யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக சொல்லணும், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் எப்படி ஒரு சோஷியல் மீடியாவோ, LinkedInனும் கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியா தான். பட் எஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபோக்கஸ்டு ஒரு சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார்ல, டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். கிட்டத்தட்ட வந்து LinkedInuமே அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், பை ப்ரொஃபஷனல்ஸ். இங்கே LinkedInல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக சொல்லணும்னா LinkedIn அப்படிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் LinkedIn அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வாட்டி ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிரியேட்டிங் 5-ஸ்டார் ப்ரொஃபைல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற சோஷியல் மீடியாலலாம் எப்படி ஒரு ப்ரொஃபைல் பேஜ் இருக்குமோ அதே மாதிரி LinkedInலயும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும். அண்ட் மற்ற சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி ஃபங்கியாக ஒரு மாதிரி என்டர்டெய்னிங் வேலை வச்சுருப்போமோ அதே மாதிரி இங்கே வச்சிங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி LinkedIn இஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், பை ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு டீசென்ட்டான ஹெட் ஷாட் ஃபார் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கவர் பிக் அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் யாருன்னு ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெட்லைன். இந்த ஹெட்லைன் வந்து உங்களால் எவ்வளோ க்ரியேட்டிவாக வைக்க முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக வச்சுக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து அந்த ஷார்ட் நோட்டில் சொல்லியிருக்கணும். நான் இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுருக்கேன். பட் நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக உங்களோட ஹெட்லைனை க்ரியேட் பண்ண முடியுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் பயோ ஆர் சம்மரி. இதை வந்து ஐதர் நீங்கள் ஓனாகவும் எழுதிக்கலாம், இல்லை ChatGPTயை யூஸ் பண்ணியும் எழுதிக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஓனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ChatGPTயில் போட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஃபியூ திங்ஸை செட்டப் பண்ணாலே உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஒரு 3-ஸ்டார் ப்ரொஃபைலாக மாறிடும்னு வச்சுக்கலாம். அண்ட் அதை எப்படி ஒரு 5-ஸ்டார் ப்ரொஃபைலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஆட் ப்ரொஃபைல் செக்ஷன் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே இன்னும் மேனுவலாக நம்ம சில விஷயங்கள்லாம் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இந்த கோர். இந்த கோர்க்குள்ளார போனீங்கன்னா ஆட் எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ எங்கே காலேஜ் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க ஆர் எங்கே காலேஜ் படித்து முடிச்சிங்களோ அந்த டீட்டெயிலை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் உங்கள் காலேஜ் நேம் என்ன, டிகிரி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ன, அண்ட் எப்போ உங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ உங்கள் கோர்ஸ் முடிய போகுது அப்படிங்கிற டீட்டெயில் என்ட்ரி பண்ணிவிட்டு அண்ட் கிரேட், ஆக்டிவிட்டீஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு இதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, செல்ஃப் எம்ப்ளாய்டாக, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். அண்ட் கம்பெனி நேம், கம்பெனி லொக்கேஷன், என்ன லொக்கேஷன் டைப்பு, அப்புறம் வந்து ஸ்டார்ட் டேட், அப்புறம் எண்ட் டேட் வந்து இப்போ டிசேபிளாக இருக்குது. பிகாஸ் இங்கே ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஆன் திஸ் ரோல் அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கு இல்லையா, செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் வந்து இங்கே எண்ட் டேட் வந்து இதாக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா இந்த எண்ட் டேட் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரையும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க ஒரு ப்ரொஃபஷனல் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி எந்த இயர் வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்துட்டு அகைன் நான் முன்னே சொன்ன மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது கெரியர் பிரேக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கெரியர் பிரேக் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஸ்கில்ஸ் இதை கிளிக் பண்ணி உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கில்ஸ்குள்ளார போனோன்னே இது வந்துருச்சா, இப்போ நான் இங்கே ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் ஒன்று தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங், இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ரெக்கமெண்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபீச்சர், ஆட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட சர்டிஃபிகேஷனை வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கோர்ஸால் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் அதோட நேம் என்ன, எந்த ஆர்கனைசேஷன் வந்து இஷ்யூ பண்ணிச்சு, அதை எப்போ இஷ்யூ பண்ண டேட் என்ன, அது அப்புறம் அதோட க்ரெடென்ஷியல் ஐடி. நீங்கள் கொஞ்சம் வேலிடான பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து கோர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை போட்டாங்கனாவே நீங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். ஸோ அதுக்கான ஐடி அண்ட் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட ப்ரொஃபைலில் ஆட் ஆகிரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட ப்ராஜெக்ட் நேம், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அடிஷ்னலில் வந்தீங்கன்னா வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ், பப்ளிகேஷன்ஸ், ஆட். இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா செக்ஷனும் ஆட் பண்ண வாட்டி இது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷனில் வந்து ஆட் ஆகிருக்கும். அதை நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அண்ட் நான் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நான் இப்போ ஒரு பப்ளிக் பிக்சர் கான்டென்ட் க்ரியேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கனால ஐ டோன்ட் லைக் டு ஷேர் மை டீட்டெயில்ஸ் இன் திஸ். எல்லா செக்ஷன்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஒருத்தவங்க உள்ளே வந்து உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும். உங்களோட நேம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கே காலேஜ் முடிச்சிங்க, கரண்ட்டாக இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, என்ன கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல்லேருந்தே கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் மெயினாக இன்னொரு விஷயம், இந்த ஆம்னி பாக்ஸ், அதாவது இந்த யூஆர்எல் பாரில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோட யூஆர்எல் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவே இனிஷியலாக நீங்கள் லிங்க்டின்குள்ளார வரும்போது அந்த நேமுக்கு பக்கத்தில் சில கஸ்டமாக அதுவே சில நம்பர்ஸ்லாம் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி இந்த பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, பப்ளிக் ப்ரொஃபைல் அண்ட் யூஆர்எல் செக்ஷன், இதை கிளிக் பண்ணி அண்ட் இங்கே மறுபடியும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூஆர்எல் வந்து நீட்டாக மாறிடும். இது வந்து ஒரு ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் ஹேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க இல்லை ரெஸ்யூமேல போடுறீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத நம்பர்ஸ், அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் ஆகிக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் கம்ப்ளீட்டாகவும் மாறிடும். ஒன்ஸ் நான் இப்போ கவர் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு டீசெண்டாக ஒரு 5 ஸ்டார் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஆர் செட் டு கோ. செகண்ட், இட்ஸ் டைம் டு பில்ட் ரிலவென்ட் கனெக்ஷன்ஸ் இந்த சென்ஸ். நம்ம இப்போ மற்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபாலோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான் கனெக்ஷன் இன் லிங்க்டின். இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே அரவிந்த், இப்போ எனக்கு கனெக்ஷன்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனால் நான் யார் கூட வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், உங்கள் சீனியர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் காலேஜ் அலுமினை கூட கனெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க, வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸும் அங்கே இருப்பாங்க. அவங்க கூடயுமே உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்கள எப்படி ப்ரோ நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெட்லைன் கிரியேட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஹெட்லைன் அவங்களும் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஆப் டெவலப்பர் அட் XYZ கம்பெனி, ஐம் வெப் டெவலப்பர் அட் XYZ கம்பெனி, ஐம் UI UX டிசைனர் அட் திஸ் கம்பெனி. அந்த மாதிரி வந்து அவங்களும் ஹெட்லைன் வச்சுருப்பாங்க. அந்த ஹெட்லைனை வந்து பார்த்து நீங்கள் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த சர்ச் பார் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் ஆப் டெவலப்பர், வெப் டெவலப்பர் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் போட்டாலே போதும். அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஷனல்ஸோட லிஸ்ட் வந்து கொடுக்கும். அதில் நீங்கள் பார்த்துட்டு வந்து யார் கூட கனெக்ட் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மெயினாக வந்து கம்பெனி பேஜஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் HRs இவங்க கூடலாம் வந்து கனெக்ஷன் ஆர் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் HRs, பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் இவங்களாம் தான் வந்து அவங்க கம்பெனியில் ஹையரிங் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாரையும் மறக்காமல் கனெக்ட் ஆர் ஃபாலோ பண்ணிடுங்க. கமிங் டு த தேர்ட் திங், ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இந்த நாலேஜ் இருக்குது, இந்த ஃபீல்டில் இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஷோ பண்ணுவீங்க? ஜஸ்ட் சிம்பிள், அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் இதுவரையும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சின்ன சின்ன கான்டென்ட்டாக மேக் பண்ணி லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்க்குக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், இட்ஸ் எனஃப். அண்ட் அந்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு சரியாக வரல எழுது அப்படின்னா அதுக்குமே ChatGPT இருக்குது. நீங்கள் என்னென்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க, இல்லை அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணீங்களோ அதை கொடுத்தாலே அதுவே ஒரு குட்டி கண்டென்ட் மாதிரி மேக் பண்ணி கொடுத்துரும்.
அதை யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட்டாக மாற்றி போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுறீங்களோ அதையே ஷேர் பண்ணலாம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் 6 months ஆஃப் லேர்னிங் ஏஐ, 6 months ஆஃப் லேர்னிங் மெஷின் லேர்னிங், 6 months ஆஃப் லேர்னிங் வெப் டெவலப்மெண்ட். இன்னைக்கு வந்து வீக் 1ல் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ப்ராக்ரஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வீக்லி ப்ராக்ரஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரலாம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மற்றவங்களுக்கு அங்கே கன்வே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்கள் ரெஸ்யூமே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்கள் ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே வாங்க, அப்போ தான் ஃபைனல் இயர் வரும்போது உங்கள் ரெஸ்யூமே பார்க்க வந்து ரொம்ப வெயிட்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா லிங்க்டினை யூஸ் பண்ணுங்க. லிங்க்டின்ல வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்லாம் அப்கிரேட் பண்ணிட்டே வாங்க. பிகாஸ் லிங்க்டின் இஸ் யுவர் மாடர்ன் டே ரெஸ்யூமே என்னை பொறுத்தவரையும். ஸோ லிங்க்டினை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ வேணாலும் சொல்லுங்க, நான் அதை மேக் பண்ணி போடுறேன். கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெஸ்யூமே ரிலேட்டடாக ஏதோ ஒரு கமெண்ட். அண்ட் சிஜிபிஏக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ கம்மிங் சூன், டோன்ட் வரி அபவுட் தட். இப்போ உங்களுக்கு ரெஸ்யூமே வீடியோ வேணுமா என்னன்னு மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குமே ஒரு செப்பரேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ண போறீங்க. ஐதர் நீங்கள் இந்த ஸ்கில்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி பண்ண போறீங்க, இல்லைனா நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ண போறீங்க. இது எல்லாத்தையும் நான் ஏன் லிங்க்டின்ல ஷேர் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்றேன்னா, இப்போ நாளைக்கே வந்து ஒரு ஹெச்ஆரோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஓனரோ ஒரு ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். இது வரைக்கும் பண்ண ஒர்க்ஸ் அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் அதில் அப்டேட் ஆயிருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு ஓகே இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, ஹி இஸ் ரெடி டு டூ சம்திங் அப்படிங்கிற பேசிஸில் உங்களை எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ மீன் ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இது எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆயிருக்கு, அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க், நீங்கள் லேர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. அது வந்து கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு வெறும் 0.1% ஆஃப் சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து என்னோட ட்ரையை போடுவேன். அது தோக்குறேன் ஜெயிக்கிற ரெண்டாவது விஷயம், நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்கள் எப்படி? அண்ட் கமிங் டு த ஃபோர்த் ஸ்டெப், சீக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நான் கவர் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டாலே உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஃபுல் ரேஜ் மோடில் இருக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்லை இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்க்குற எல்லா ஹையரிங் போஸ்ட்டுக்கும் போய் அப்ளிகேஷன் போடுங்க. அண்ட் ஜாப்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி இன்டர்ன்ஷிப்பா இல்லை என்ட்ரி லெவல் ஜாவா இல்லை எந்த லொக்கேஷன், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எல்லா ஓப்பனிங்ஸ்லையும் போய் அப்ளிகேஷன் போடுங்க. தேர் ஆர் மெனி சான்சஸ் டு கெட் ஹையர்ட். அண்ட் ஒன் மோர் திங், கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் லேசியாக ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் பயங்கரமாக பில்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டா எப்படி? ஸோ பார்க்குற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விடுங்க. கமிங் டு த ஃபைனல் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப், கீப் எங்கேஜ் அண்ட் பில்ட் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் வந்து லிங்க்டின்குள்ளார வந்து ஒரு ஜாப்க்காகவும் ஒரு இன்டர்ன்ஷிப்காக மட்டும் வரல, ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கிளைண்ட்ஸ் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீப் எங்கேஜ் அண்ட் பில்ட் யுவர் ப்ரெசன்ஸ். அது எப்படி பண்ணலாம்னா, ஜஸ்ட் கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல நல்ல கண்டென்ட்டாக என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பக்கவாக பிராண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணணும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் யூஸராக இருந்தால் மட்டும்தான் முடியும். பாசிவ் யூஸராக இருந்துட்டு அப்பப்போ மட்டும் லிங்க்டின் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ கரெக்டான வேல வந்துட்டு உங்களோட ப்ரெசன்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைனாலும் அது ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு எதுக்காவது இது யூஸ் ஆகலாம். ஸோ பில்ட் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் கீப் எங்கேஜ் வித் ஆடியன்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் தான் வந்து நான் லிங்க்டின் ரிலேட்டடாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இஃப் சப்போஸ் நீங்கள் லிங்க்டின் வந்து லாங் டர்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து போய் ஷேர் ஆகும். மற்றபடி எல்லாமே ஃபைன் தான். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். Until then, signing off. This is Aravind. Do inspire.